ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா T20 மேட்ச் நம்பர் 3 வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்குமான மேட்ச் லைட் நைட் நடக்குது. இந்த மேட்சோட ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்த பிளேயரை எடுக்கலாம், கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை வந்து எடுக்கலாம், அதே மாதிரி ரிஸ்கா கிராண்ட் லீக்கு எந்த பிளேயருக்கு சிவிசி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னிங்ஸ் வைஸாகவும் சரி, கேட்டகரி வைஸ் எந்த பிளேயரை லீவ் பண்ணி எந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு பார்த்துட்டும் ஒரு ஏதாவது கன்ஃபியூஷன் தான் ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணினாலும் பாருங்க. பார்த்துட்டு அந்த மெத்தடை நீங்கள் ஒரு 2-3 டீம் கண்டிப்பா கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணியும் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இங்க நடந்த இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோலயே சொல்லியிருக்கிறோம். இது இங்க பாத்தீங்கன்னா 11 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்க, 6 மேட்சஸ் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 157 டைம்ஸ் ஆயிருக்கு, 172 189 2 டைம்ஸும் 192 டைம்ஸ் ஆயிருக்கு. இந்த மேட்ச் சீரீஸ்ல 2 டைம்ஸும் 170க்கு மேல வந்து பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரா வந்து 150 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஹை ஸ்கோர் 267 வரைக்கும் இங்க பண்ணிருக்காங்க, லோ ஸ்கோர் 40 வரைக்கும் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 179 ரன்ஸுக்கு 6 விக்கெட் இழப்புல வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 149 ரன்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ்ல வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல ஃபேசஸ் பவுலர் பாத்தீங்கன்னா 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6, செகண்ட் இன்னிங்ஸ்ல 7. அதே மாதிரி தான் அதுக்கு முந்தின மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 174 ரன்ஸ் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாலும் இவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 9 விக்கெட் வந்து ஃபேசர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் விக்கெட் ஃபாலிங் கிடைச்சிருக்கு. இங்க நடந்த லாஸ்ட் 6 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 14, ஃபேசர்ஸ்க்கு 55 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 12, செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 37 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 18 விக்கெட் ஃபால்ஸ் வந்து இங்க இருந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிபிள் பிளேயர்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் எல் வில்லியம்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருந்தாங்க பர்கருக்கு பதிலா. மேபி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்பின்னருக்கு கம்மியாக விக்கெட் கிடைக்கிறதுனால ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கூட உள்ள ஆட் பண்ணிக்கலாம். மேபி நிகிடியை கூட ஆட் பண்ணிடலாம் அந்த 14க்கு பதிலா, இல்ல வேற ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலா கூட அவங்க மாத்தி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மேக்சிமம் பேட்டிங்ல வந்து மாத்துறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு பெரிய இது இல்ல, ஆனா பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸோட பாசிபிள் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா மேபி வந்து அந்த மெக்காய் வந்து ஒரு வாய்ப்பு வேணா கொடுத்து பார்ப்பாங்க சீரீஸ் லீட் பண்ணதுனால. அதே மாதிரி வேணா பேட்டிங்ல வேணா யாராவது ஒருத்தர் வேணா மாத்தலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க பெருசா வந்து எந்த ஒரு இதுவும் லைன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 25 மேட்சஸ் பிளே பண்ணதுல 12 மேட்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவும் 13 மேட்சஸ் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நேர்த்திருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஈக்குவல் காம்படிஷன் தான் நடந்திருக்கு. இங்க விளையாண்ட வென்யூ ஸ்டாட்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 3 மேட்சஸ் பிளே பண்ணதுல 2 மேட்சஸ் லாஸ் ஆகி 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா 7 மேட்சஸ் வின் பண்ணதுல 5 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்குது. அதே மாதிரி பவுலிங் இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அவங்க ஈஸியா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க 2 டீமுக்கும் சேஸ் பண்ணி பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு மேட்சாவது வின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தக்கனமான டீமை ரெடி பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேட்சோடைய லாஸ்ட் T20 மேட்ச், இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு மேட்சாவது வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. லைனப்லயும் சேஞ்சஸ் மேபி 1 or 2 இது இருக்க வாய்ப்பும் இருக்கும். இதோட பிச் ரிப்போர்ட் சேம் பிச் ரிப்போர்ட் தான், சேம் கிரவுண்ட் தான். இது வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் ஆகும், அதுவும் வேரியேஷன் கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும் பவர் பிளே டயத்துல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா பின்னாடி வரவங்க வந்து நல்லா அடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோரா இந்த இதுல வந்து ஒரு 170 வரைக்கும் வந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இந்த இதுல வந்து கொஞ்சம் லோவா சப்போர்ட் ஆகுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ப்ராக்ரஷன் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணமானது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இல்லை இப்போ அவங்க டீம்லையும். ஸோ ஈஸியாக வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அவங்க ஈஸியாக பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மேட்சோடைய ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிடிக்கும் போது பவர் பிளேல 1 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கும் போது பவர் பிளேல 2 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் 1 or 2 விக்கெட் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி மேட்ச்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க விக்கெட் போகாம கூட பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேல மேக்ஸிமம் 1 விக்கெட் விழ வாய்ப்பு அதிகமா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா
மேபி 1 விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் விழாமல் போட வாய்ப்பு இருக்கும். இதே சவுத் ஆப்பிரிக்கா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற இடத்துல ஒரு 1 to 2 விக்கெட் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில் விழுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் நிக்லஸ் பூரான், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ஜோசப்பை வந்து இப்போ வரை எடுத்திருக்கிறாங்க. மேபி அது வந்து இவங்களுக்கு கூட மாறலாம், ரொமேரியோ ஷெப்பர்டுக்கு மாறலாம், இல்லை அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ இந்த மேட்ச்சில் நிக்லஸ் பூரான் அண்ட் அல்சாரி ஜோசப் எஸ் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ட்ரீம் டீம் உள்ளே வராங்க அப்படின்னா மேபி அந்த சிவிசி ஆனது கண்டிப்பாக வேற யாருக்காவது போக ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க பாயிண்ட் ஆனால் எடுப்பாங்க. எஸ் ஜோசப் வந்து பாயிண்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நிக்லஸ் பூரான் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாரு, இல்லை ரொம்ப கம்மியான பாயிண்ட்ல ட்ரீம் டீம் வராரு, ஒரு 25 பாயிண்ட் 35 பாயிண்ட் இந்த மாதிரி தான் வராரு அப்படின்னா இதில் சிவிசியில் யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு உண்டு. அதில் ஜோசப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஒரு வாய்ப்பும் இருக்குது. அது அப்படி அவர் விடுறாரு, மிஸ் ஆகுறாருன்னா நிக்லஸ் பூரான் பரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஃபஸ்ட்டு அதிகமான பாயிண்ட் எடுக்கிறவங்க இந்த கேட்டகரியில் இருந்து 2 பேரில் இருந்தும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லா மேட்சுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், 50% கீழே நீங்கள் ஒரு பிளேயர்ஸை செலெக்ஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறமான மெயின் பிளேயர்ஸை வச்சு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுங்கன்னு. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் கிராண்ட் லீக்கில் டாப் ரேங்க் போகலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 50%க்கு பிலோ பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ் வந்திருப்பாங்க, ரிக்கில்டன் வந்திருப்பாங்க, ருத்தர்ஃபோர்ட் வந்திருப்பாங்க, எல் வில்லியம்ஸ் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 4 பேர் டு 5 பேர் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி பவுலிங்க்கு போகுது ஃபேவராக செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்க்கு போகிற பட்சத்துலையும் சரி இதில்னாலும் சரி அந்த 4 to 5 பேர் வருவாங்க. இல்லை கம்ப்ளீட்டாக பேட்டிங்க்கு தான் போகுது அப்படின்னா 2 to 3 பேர் அந்த இடத்துல வருவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிளேயரை வந்து நீங்கள் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேயரை ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்ல பிளேயரையும் நீங்கள் லீவ் பண்ணுவீங்க, அந்த பிளேயரும் அந்த பிலோ பெர்சன்டேஜ் பிளேயரும் உங்களுக்கு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த 9 கிரெடிட்டில் வந்து யாருமே வரல, ட்ரீம் டீமுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாயிடுச்சு, வரல. ஸோ இப்போ ஒன்று இவங்க 2 பேருமே வந்துடுவாங்க, இந்த மேட்ச்சில் 2 பேருமே ட்ரீம் டீம் ஆனது உள்ளே வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒருத்தராது லாஸ்ட் இதில் வராததுனால இந்த டைம் கண்டிப்பாக வருவாங்க. மேக்ஸிமம் 2 பேரும் வர வாய்ப்பு இருக்கும், இல்லைனா ஒருத்தங்க வருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மார்க்கம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருனா கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துடுவார். பூரான் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா சேசிங் பண்ணிடுவார். ஸோ அதுபடி நீங்கள் ஒருத்தரை ரிஸ்க்காக லீவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் 2 பேரையும் ட்ரை பண்ணிக்கலாம். வேலை நிகிடி வந்து அவர் வந்து எந்த இதுவும் அவருக்கு அடி எதுவும் படாமல் அவர் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் அவர் உள்ளே கொண்டு வருவாங்க. யாருக்காவது பதிலாக பார்ட்மேனுக்கு பதிலாக கொண்டு வருவாங்க, இல்லை அந்த மக்காப்பா அவருக்கு பதிலாக கொண்டு வருவாங்க. அப்படி அவர் வராருன்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயரில் வருவார், ட்ரீம் டீமில் மேக்ஸிமம் வந்துடுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சப்போஸ் அவர் வரல அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலாக வேறு பிளேயர் தான் எடுக்கலாம். ஆனால் அப்படி அவர் வரல அப்படின்னா இவங்க 2 பேரில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. சப்போஸ் பார்ட்மேன் வரல நிகிடி வரல அப்படின்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க உறுதியானா வந்துடுவாங்க, ட்ரீம் டீம் வருவாங்க. ஆனால் இப்போ நிகிடி வந்தாருன்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஒன்று அகில் ஹுசைன் வருவாங்க, இல்லைனா ரோஸ்டன் சேஸ் வருவாங்க. இப்போ நிகிடி வந்து ட்ரீம் டீம் அதாவது பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரியில் இருந்து 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் யாரை ட்ரை பண்ணலான்னா அகில் ஹுசைனையே ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா எப்படியும் ஒரு ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவார்.
ரோஸ்டன் சேஸை நீங்கள் ரிஸ்க்காக தான் அந்த மேட்ச் எடுக்கணும். ஏன்னா அவருடைய பெர்சன்டேஜ் லோவாயிருச்சு. நீங்கள் ரொமேரியோ ஷெப்பர்ட் லாஸ்ட் மேட்ச் பண்ணிடுவார், பவுலிங் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து பவுலிங் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். பவுலிங்கை வச்சு தான் அவர் பாயிண்ட் எடுக்க முடியும். ஏன்னா அந்த பிச் அவருக்கு ஆப்டான பிச்சு. ஸோ இப்போ நீங்கள் அவரை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல சேஸ் வைக்கிறீங்க, இல்லை வேற பிளேயரை தூக்கி எடுத்துட்டு ரிஸ்க்காக வைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. லோ பிக்கில் இருக்காரு. இந்த மாதிரி லோ பிக்கை வந்து பேட்டினுக்கும் வருவாங்க, பவுலிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை 50% பிலோவும் இருப்பாங்க. கிராண்ட் லீகுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பேரையுமே ட்ரை பண்ணலாம். இப்போ நிகிடி இல்லைன்னா, அப்படி நிகிடி இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்களை மட்டும் இந்த 2 பேர்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஆய்வோ பொறுத்தவரை அவர் விக்கெட் கீப்பர் பண்ணல. இப்போ இந்த கேட்டகரியில் பொறுத்தவரை ஆர் ஷெப்பர்ட் வந்து பவுலிங் வந்து லாஸ்ட் மேட்ச் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சும் பவுலிங் போட்டு தான் அவரால் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பவுலிங் போட்டு ட்ரீம் டீம் வருவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் கேப்டன் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அவரை ஒரு சேஃப் ஆப்ஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேட்டிங் பவுலிங் பண்ணுவார். மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து இப்போ அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் இல்லாதனால இவருக்கு 4 ஓவர் கொடுத்துருவாங்க. பெரிய அளவுக்கு இல்லாதனால இந்த மெக்காய் உள்ளே வராரு. ஏன்னா மேக்ஸிமம் வின் ஆனதுனால உள்ளே வராருன்னா இவர் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். அவங்க டீம் பிளேயரில் பிராட்மேனை விட மெக்காய் வந்து இருப்பார். அப்படி வரல அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் பிராட்மேனுக்கு பதிலாக கூட வேற ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க டீம் வந்து பிராட்மேனுக்கு பதிலாக கூட வேற இதை ட்ரை பண்ணலாம். அப்படி பிராட்மேன் இருக்கிறாரு அப்படின்னா பிராட்மேன் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கு. சப்போஸ் அவர் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் எந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலரில் ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணலாம். அந்த கேட்டகரி வர்றப்போ நான் கரெக்டாக அதை சொல்கிறேன். இப்போது சாய் ஹோப் வந்து அவருக்கு இந்த வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவும் கெட்டுக்கட் 2மே நல்லா இவங்க கூட பண்ணுறாரு. டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர்லாம் வராரு. அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆனால் விக்கெட் கீப்பர் பண்ணல, பேட்ஸ்மேனாக இருக்கார். ஒரு சின்னதாக ட்ரீம் டீம் வரலாம், இல்லை ஃபெயிலியர் கூட இந்த இடத்துல இந்த தொடர்ந்து அவர் 2 மேட்ச் ஆனதுனால ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிக்லஸ் பூரான் எடுக்கலைன்னா நீங்கள் சாய் ஹோப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் விக்கெட் கீப்பரில் இந்த டைம் 2 to 3 பேர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரான் வெண்டர்சன் இல்லைன்னா அதுக்கு அடுத்து இந்த ரோமன் டோலை பொறுத்தவரை அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாருன்னா நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அவரை லீவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரான் வெண்டர்சன் லாஸ்ட் 2 மேட்சாக ட்ரீம் டீம் வரல. சப்போஸ் அவர் வந்து இப்போ அவர் ட்ரீம் டீம் உள்ளே வராரு, இல்லை அவர் வரல, அவரை நீங்கள் எடுக்கலை, இல்லை எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரான் வெண்டர்சன் இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனில் நீங்கள் ஒருத்தரை எடுக்கிற மாதிரியான கண்டிஷனில் தான் இந்த மேட்ச் ஆனது வரும். அப்படி இவர் வரலன்னா யார் வருவாங்கன்னா அந்த இது வர்றப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி அவர் வரலன்னா அந்த இடத்துல ரான் வெண்டர்சன் தான் கண்டிப்பாக வருவார். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் மெக்காய் வந்தால் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். போகல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஷெப்பர்டு வந்து ஒரு லாஸ்ட் டைம் கேப்டன் அளவுக்கு பண்ணிட்டாரு. நீங்கள் டீமில் எடுக்கணும்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. பவுலிங் போட்டு மட்டும்தான் அவர் வர முடியும். ஸோ பவுலிங்கில் கொஞ்சம் அடிச்சிட்டாங்கன்னா அவரால் ட்ரீம் டீம் கூட வராமல் சில டைம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகுறாங்க அப்படின்னா கூட இவர் வர முடியாமல் போயிடலாம். அது மாதிரி ரான் வெண்டர்சன் வந்து ட்ரீம் டீமுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா யார் வருவாங்கன்னு அடுத்து நான் சொல்கிறேன். சாய் ஹோப் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்கு தான். டாப் ஆர்டரில் வராரு விக்கெட் கீப்பராக. அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சாய் ஹோப் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துருவார். நீங்கள் வெஸ்ட் இண்டீஸுக்கு சப்போர்ட் பண்ணி டீம் போடாமல் இருந்தீங்கன்னா வேணா சாய் ஹோப்பை லீவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வென்யூ ப்ராக்ரஸை பொறுத்தவரை அந்த பவர் பிளேயில் ஒரு விக்கெட் ஆனது விழுது. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா மேபி 2 விக்கெட் கூட விழுந்துடலாம். ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரை ஹென்ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய நாக் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் அவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பிடிச்சா அவர் கூட கொஞ்சம் ப்ளே பண்ணுவாருன்னு லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம். ஓரளவு பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஆனால் இந்த மேட்ச்சு ஒரு சின்ன ரிஸ்க் தான். ஆனால் சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ண ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரிக்கல்டன் பொறுத்தவரை அவர் இப்போவும் நான் சொல்கிறது தான், அவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அடித்தா பெருசாக அடிப்பார், இல்லைன்னா சின்னதாக ட்ரீம் பாயிண்டில் அப்படியே அவுட் ஆயிடுவார். ஸோ இந்த மேட்ச் ரிக்கல்டன் வந்து சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது.
ஏன்னா அவர் பவர் பிளேலேயே நிறைய அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ரன் அந்த மாதிரி வருவார். விக்கெட் கீப்பரில் போய் 2 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ ட்ரீம் டீம் ஆப்ஷன் அவருக்கு இருக்குது, ஹென்ட்ரிக்ஸுக்கும் இருக்குது. பர்கர் வந்து இந்த மேட்ச் ப்ளே பண்ணுற வாய்ப்பு இல்லை. இப்போ மோட்டி அகில் ஹுசைன் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் ஸ்பின்னுக்கு வந்து கம்மியாக ஒர்க் ஆகுறதுனால மோட்டி அகில் ஹுசைனில் நீங்கள் வந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே அகில் ஹுசைனுக்கே கொடுக்கலாம். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் இந்த மோட்டி போடுறாரு அப்படின்னா இவர் லோ 50க்கு பிலோ இருந்தால் கண்டிப்பாக எடுத்து நீங்கள் இவருக்கு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து ரிக்கில்டன் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹென்ட்ரிக்ஸுக்கும் இருக்குது. மோட்டி இல்லைனா ஹென்ட்ரிக்ஸில் அகில் ஹுசைனில் ஒருத்தங்களை எடுத்தால் மேக்ஸிமம் போதும். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் ஆகிறதுனால ஸ்பின்னர்ஸை நீங்கள் கொஞ்சம் லீவ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சப்போஸ் இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி டீம் எடுக்கிறீங்கன்னா மட்டும் இவங்களை டீமில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இதில் ஏற்கனவே சொன்னால் இவங்க தான் 5% விசியில் இருக்கிறாங்க. இவர் வந்து ஓரளவு நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான இந்த மேட்சுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸோட. அதனால இவர் மேக்ஸிமம் மஸ்ட் பிக்கில் வருவார். எஸ் ஜோசப் அவர் ப்ளே பண்ணாருன்னா, இல்லை அவர் பிளேயிங்க்கு பதிலாக அவருக்கு பதிலாக வேற ஆள் வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டப்ஸ் அத்தன்சையிலேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. இப்போ நீங்கள் ஒன்று தான் இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ரான் வெண்டர்சன் இல்லைன்னா அந்த அத்தன்சே இந்த 2 பேர்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்களை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஒன்று நீங்கள் ரான் வெண்டர்சன் அந்த கேட்டகரியில் எடுத்தால் இதில் அத்தன்சே எடுக்காமல் நீங்கள் ஸ்டப்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி ஸ்டப்ஸை நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் லீவ் பண்ணுறீங்க, ஸ்டப்ஸ் வரமாட்டாருன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அத்தன்சே வந்துடுவார். ட்ரீம் டீமான ஆப்ஷன் வந்து இருக்குது. மேக்ஸிமம் ரான் வெண்டர்சன் அத்தன்சேல ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ஸோ ஸ்டப்ஸை பொறுத்தவரை சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க டீம் லாஸ் ஆக போகிற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஓரளவு அவர் ப்ளே பண்ணுவார். இந்த மேட்சோடைய சினரியோ எந்த மாதிரி இருக்குன்னா ஸ்டப்ஸு இல்லைன்னா ஹென்ட்ரிக்ஸ் இதில் கண்டிப்பாக ஒருத்தங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஹென்ட்ரிக்ஸ் ஸ்டப்ஸில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சிவிசி கொடுத்தும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 பேர் மேக்ஸிமம் 2 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இதில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளேயர்ஸை வந்து லீவ் பண்ணி பாருங்கள். இவருக்கு பதிலாக ரான் வெண்டர்சன் எடுக்கலாம். அப்படி ரான் வெண்டர்சன் எடுக்கலைன்னா இந்த இடத்துல இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்டப்ஸை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து லாஸ் ஆகிற மாதிரி போகுது அப்படின்னா கண்டிப்பாக இவர் ட்ரீம் டீம் மேக்ஸிமம் வருவார். இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் வந்துடுவார். அவங்க வின் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மேக்ஸிமம் ஸ்டப்ஸை டீமில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி மேக்ஸிமம் லோ கேட்டகரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இதில் யாரெல்லாம் ஹை பெர்சன்ட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருகர் இருப்பாங்க, 50%க்கு எபோவ் தான் இருப்பாங்க. ஃபோர்டு இருக்கிறாங்க, வில்லியம்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 6.5ல் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் யாருன்னா ருத்தர்ஃபோர்டு, ஃபோர்டு, அதே மாதிரி வில்லியம்ஸ். இந்த 3 பேர்ல இருந்து மேக்ஸிமம் 2 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை செலெக்ஷன் பண்ணலாம், இல்லை ஒருத்தங்களாவது இந்த கேட்டகரியிலேருந்து வருவாங்க. இந்த வில்லியம்ஸ் ஃபோர்டில் இருந்து நீங்கள் ஒருத்தங்க செலெக்ஷன் பண்ணி ஆகணும். அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ சப்போஸ் போர்ட்மேன் ஃபெயிலியர் ஆகுறாரு அப்படின்னா இந்த வில்லியம்ஸ் ட்ரீம் டீம் வந்துடுவார். இல்லை போர்ட்மேனை டீம் அவுட்டு தூக்கிட்டாங்கன்னா இந்த வில்லியம்ஸ் உள்ளே வந்துடுவார். இவரை நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகும்னு நினச்சா நீங்கள் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இவரை லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மார்க்கம் க்ரூகரில் மேக்ஸிமம் ஒருத்தங்களையே ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்சும் சொன்ன அதே கான்செப்ட் தான். இவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கும். மார்க்கமுக்கு ஃபஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா மார்க்கமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த க்ரூகரை ட்ரை பண்ணுங்கள் அவருக்கு பதிலாக. ஸோ இந்த ஆட்டை 9 இதில் இருந்து கண்டிப்பாக 2 பேரில் ஒருத்தங்க வந்தே தீருவாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கேப்டன்ஷிப் நீங்கள் கொடுக்குறதா நிக்லஸ் பூரானுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கம்த்துக்கு ஒரே ஒரு இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆனால் இவருக்கு கொடுக்குற நேரம் இவருக்கு கொடுக்காதீங்க, 2 பேரும் வரமாட்டாங்க. மாதிரி இந்த ரோஸ்ட் அண்ட் ஜேஸோட இது வந்து செலெக்ஷன் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ டாப் ஆர்டரில் வருவாங்க. பவுலிங் லாஸ்ட் இதில் எத்தனை ஓவர் போட்டிருக்கிறாங்க, 3 ஓவருக்கு மேலே போட்டால் ஒரு கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அகில் ஹுசைனுக்கு ஸ்பின்னு சப்போர்ட் பெருசாக இல்லை இப்போ வர. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மேபி ட்ரை பண்ணலாம், இல்லைனா பிளேயராக மட்டும் எடுத்தால் போதும். இந்த நிகிடி உள்ளே வராருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் CVC வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதில் இருந்து இந்த மெக்காய் உள்ளே வராரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா நீங்கள் அவருக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி நெகட்டிவ் உள்ளே இல்லை அப்படின்னா இந்த போர்ட்மேனுக்கு வேணால் ஒரு C இல்லைனா VC கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்ச் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரை இந்த மேட்ச் ரிஸ்க் பிக்கு. அவர் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு பெருசாக ப்ளே பண்ண ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. போத் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கூட கொஞ்சம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் ஹென்ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீமில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகிற மாதிரி டீமில் பண்ணி பாருங்கள். இவர் மேக்ஸிமம் ப்ளே பண்ணுற நல்லா ப்ளே பண்ணிட்டாரு அப்படின்னாலே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மேக்ஸிமம் வின் ஆகிற கண்டிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதுமாதிரி ரிக்கில்டன் வந்து ட்ரீம் டீம் வருவார். ஒரு சின்ன ஒரு இது விக்கெட் ஃபால் இல்லாமல் பேட்டிங் பிச்சா மட்டும்தான் இது இருக்குது, இல்லை சேசிங் பண்ணுறாங்க, ஸ்கோரை விக்கெட் போகாமல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இதில் ரிக்கில்டனுக்கு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் அவர் அடித்தா பெருசாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்க் CVC ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரிக்கில்டனுக்கு கொடுக்கும்போது ஹென்ட்ரிக்ஸுக்கு கொடுக்காதீங்க. மேபி விக்கெட் ஃபால் பவர் பிளேல போகிறதுனால யாராவது போயிட்டாங்கன்னா விக்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது ட்ரீம் டீம் வந்தாலும் சின்ன பாயிண்டோட போயிடுவாங்க. இதில் இந்த ஸ்டப்ஸுக்கு வந்து ஒரே ஒரு இதில் VC வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா. அதே மாதிரி இந்த அத்தன்சே வந்து அவரும் இந்த டீமை பொறுத்தவரை அவர் ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர், அடித்தா பெருசாக வேகமாக அடிப்பார். மேக்ஸிமம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஓரளவு நல்லா பண்ணுவார். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து அவரை லீவ் பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் வேணால் CVC ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்கலஸ் பூரானை விட இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கேப்டன்ஷிப் இது கம்மியாக இருக்கும், ரேங்க் ஆனது கூடும். அதே மாதிரி இந்த கேட்டகரி பொறுத்தவரை மேத் ஃபோர்டு, அதே மாதிரி M4 இல்லைன்னா பார்ட்மேனில் கண்டிப்பாக ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க, ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் கேட்டகரி பொறுத்தவரை குர்கர் இல்லைன்னா மார்க்கத்தில் ஒருத்தங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ட்ரீம் டீம் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஷியலாக CV அதாவது C வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் மார்க்கம் எடுக்கிறீங்கன்னா ஒரு இதில் ரிஸ்க்காக அந்த குர்கர் அந்த மப்பக்காவெல்லாம் லீவ் பண்ணிடுங்க. ஸோ சேம் இதுதான். மேக்ஸிமம் பவுலிங் பக்கம் ஒரு சைடாவது போகுது அப்படின்னா கண்டிப்பாக 50% கீழே 4 to 5 பேர் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அப்படி பவுலிங் பக்கம் தான் 2 பக்கமும் போகுது ஹையா அப்படின்னா 2 to 3 பேர் நீங்கள் டீமில் எடுத்துட்டு நம்ம சொன்ன லோபிக்கை ஃபஸ்ட்டு வச்சு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் டீம் ஆனது இன்னிங்ஸ் வைஸ் உருவாக்குங்க. இந்த ரோமன் பவுல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணலாம். அந்த ருத்தர்ஃபோர்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை விக்கெட் ஃபால் நிறைய ஆகுது, அப்படி நீங்கள் டீம் எடுத்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்டை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த லோபிக்கை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரலாம். இப்போ ரேன் வெண்டர்சனை உள்ளே கொண்டு வரலாம். ரேன் வெண்டர்சனை வந்து அத்தன்சேக்கு பதிலாக நீங்கள் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயருக்கு வந்து கேட்டகரி வைஸ் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா அந்த சொன்ன கேட்டகரி வைஸ்க்குள்ளே ரொட்டேஷன் பண்ணாலே பிளேயர் ஆனவங்க கிடச்சிருவாங்க. இந்த மேட்ச் பேட்டர்ன் வந்து மேக்ஸிமம் வந்து இது மாதிரி வர சின்ன வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 2-2-3-4 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். அது பவுலிங் விக்கெட் ஃபால் விழுது. ஏன்னா ஃபேசர்ஸ் வந்து குறைஞ்சது 11 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ 2-2-3-4 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த மாதிரி வரல அப்படின்னா 2-2-3-2-4 லாஸ்ட் வந்த பேட்டர்ன் தான். அது வரக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. அது திரும்ப ரிப்பீட்டன் ஆனாலும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரே ஒரு இதில் 2-3-1-5 இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 3 விக்கெட் கீப்பர் எடுக்கணும் அப்படின்னா பேட்ஸ்மேன் இதில் ஒரு 2 பேர் குறைச்சிடணும். இப்போ நீங்கள் 3 விக்கெட் கீப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 3 அப்படிங்கிற ஒரு இதில் போகிறீங்கன்னா பேட்ஸ்மேனில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வர வாய்ப்பு இருக்கும்னா 2 பேர், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஆல்ரவுண்டரில் வேணால் அடுத்த 3 வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2-3-3-3 இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வருதானோ செலெக்ஷன் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.